தமிழகத்துல வணிக கேஸ் சிலிண்டர் கடும் தட்டுப்பாடு. ஹோட்டல்களை மூடக்கூடிய அபாயம். தவிக்கிற உணவக உரிமையாளர்கள். சேலம் மாவட்டத்துல தினமும் விநியோகிக்கப்படக்கூடிய 2000 வணிக சிலிண்டர்கள் மார்ச் 9ஆம் தேதியிலிருந்து முற்றிலும் நிறுத்தப்பட்டிருக்கு. இப்போ மருத்துவமனைகள் அப்புறம் கல்வி நிறுவனங்களுக்கு மட்டும்தான் முன்னுரிமை அடிப்படையில சிலிண்டர்கள் வழங்கப்படுது. மேற்காசியாவில நிலவக்கூடிய போர் பதற்றம் காரணமா உலகளவுல கச்சா எண்ணெய் விநியோகம் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில அதோட எதிரொலியா தமிழகத்துல வணிக பயன்பாட்டுக்கான கேஸ் சிலிண்டர்களுக்கு கடும் தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கு. இதனால மாநிலம் முழுக்க இருக்கக்கூடிய உணவகங்கள் முடங்கக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கு. அமெரிக்கா, இஸ்ரேல் நாடுகளுக்கும் ஈரானுக்கும் இடையில போர் மூண்டிருக்கக்கூடிய சூழல்ல ஹார்மூஸ் நீரணையில எண்ணெய் விநியோகத்தை ஈரான் தடுத்து வச்சிருக்கு. இந்த சர்வதேச அரசியல் சூழலால கச்சா எண்ணெய் விலை உயர்ந்திருக்கிறதோட விநியோகத்திலையும் சிக்கல் ஏற்பட்டிருக்கு. இதன் விளைவா இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் நிறுவனம் தொழிற்சாலை அப்புறம் வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டர் விநியோகத்தை தற்காலிகமா நிறுத்துறதா அறிவிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம வணிக நிறுவனங்கள் அவங்களோட தேவைக்கான மாற்று ஏற்பாடுகளை செஞ்சு கொள்ளுமாறு அறிவுறுத்தி இருக்கு. வணிக சிலிண்டர் விநியோகம் பாதிக்கப்பட்டதால தமிழகத்தோட முக்கிய நகரங்கள்ல உணவக தொழில் கடுமையா பாதிக்கப்பட்டிருக்கு. கோவை மாவட்டத்துல தினமும் 400 இருந்த வணிக சிலிண்டர் முன்பதிவு இப்போ 800 உயர்ந்திருக்கு. விநியோகத்துல ஏற்பட்டிருக்கக்கூடிய தாமதம் காரணமா பிரபல அன்னபூர்ணா ஹோட்டல் மாதிரியான பல உணவகங்கள் அவங்களோட உணவு வகைகளோட எண்ணிக்கையையும் வேலை நேரத்தையும் குறைக்கிறதா அறிவிச்சிருக்காங்க. சேலம் மாவட்டத்துல தினமும் விநியோகிக்கப்படக்கூடிய 2000 வணிக சிலிண்டர்கள் மார்ச் 9ஆம் தேதியிலிருந்து முற்றிலுமா நிறுத்தப்பட்டிருக்கு. இப்போ ஹாஸ்பிட்டல் அப்புறம் கல்வி நிறுவனங்களுக்கு மட்டுமே முன்னுரிமை அடிப்படையில சிலிண்டர்கள் வழங்கப்படுது. நெல்லையிலையும் விநியோகம் வெகுவா குறைக்கப்பட்டிருக்கு. வழக்கமா 2000 சிலிண்டர்கள் விநியோகிக்கப்படக்கூடிய இடத்துல இப்போ வெறும் 200 சிலிண்டர்கள் மட்டும்தான் வழங்கப்படுது. இதனால வீட்டு உபயோக சிலிண்டர்கள் டெலிவரி செய்யப்படவும் ஒரு வாரம் வரைக்கும் காலதாமதம் ஆகுது. மதுரையில சுமார் 500க்கும் மேற்பட்ட ஹோட்டல்கள் செயல்பட்டு வரக்கூடிய நிலையில தற்போதைய எரிபொருள் தட்டுப்பாட்டுல இன்னும் 3 நாட்கள்ல இது எல்லாமே மூடப்படக்கூடிய அபாயம் ஏற்பட்டிருக்கிறதா தமிழ்நாடு ஹோட்டல் உரிமையாளர் சங்க துணைத் தலைவர் குமார் சொல்லியிருக்காரு. மதுரை மாநகர ஹோட்டல்கள்ல 25,000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பணியாற்றி வரக்கூடிய சூழல்ல ஹோட்டல்கள் மூடப்பட்டா அவங்களோட வாழ்வாதாரம் பாதிக்கப்படுறதோட விடுதிகள்ல தங்கி படிக்கக்கூடிய மாணவர்கள் அப்புறம் வெளி மாவட்டங்கள்ல இருந்து வர்றவங்களும் உணவில்லாம தவிக்கக்கூடிய அவல நிலை ஏற்படும் அப்படின்னு எச்சரிச்சிருக்காரு.